இஞ்சி வச்சு இன்றைக்கி அற்புதமான சுவையான இஞ்சி தொக்கு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சி தொக்கு இது ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இதை இஞ்சி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்து வைக்கலாம். இந்த இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு க்ளீன் பண்ண இஞ்சி துண்டு, 1/2 கப்பு புளி, க்ளீன் பண்ண புளி, 1/2 கப்பு சுத்தமான வெல்லம், 1/2 கப்பு வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கப் நல்லெண்ணெய், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு பானல் அடுப்பில் வச்சு 4-5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயை அடுப்பில் சேர்த்து கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா தோல் நீக்கி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை 1 கப் அளவுக்கு அதை பானலில் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ண இஞ்சி அளந்தா 1 கப் அளவு இருக்குது. இது 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஈரம் போக நல்லா சுருங்கி வதங்கணும். அது மாதிரி பொறுமையான தீயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி தொக்கு நம்ம வாயு தொல்லையை நீக்கும். நமக்கு கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த இஞ்சி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசைக்கும் அவசரத்துக்கு சாதத்துக்கும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். இது நல்ல செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். இப்போ இஞ்சி வதக்கிட்டு புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், கொட்டை இல்லாமல், அதில் இருக்கிற நார்லாம் இல்லாமல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கிள்ளி வச்சுருக்கிற புளியையும் அதை இஞ்சி கூடையே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைப்படும். அதனால் இது ரெண்டையும் நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம். தீ குறைவாகவே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம விழி ஸ்கொயர் சேனலில் இதே மாதிரி நெல்லிக்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு, பூண்டு தொக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் பார்த்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இப்போ இஞ்சியும் புளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சியை நல்லா கலந்து விட்டு எண்ணெய் எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். மிக்சியில் அரைக்கணுன்றனால நல்லா ஆறட்டும், தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது சூடாக வதக்கிட்டு அப்படியே அரைக்கக்கூடாது. மிக்சியும் ரொம்ப சூடாகிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பல்ஸ் மோடில் அந்த பீஸாக இருக்கிற இந்த பூண்டெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பானலியை திரும்பி அடுப்பில் வச்சு மீதி இருக்கிற நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெய் மொத்தம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா நிறைய இருந்தால் தான் கெடாமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக பெருங்காயம் பொரியட்டும். பெருங்காயம் துண்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி புளி தொக்கை எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை நல்லா வழித்து எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். தொக்கு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்த மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி தொக்கை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். சிம்மிலேயே வச்சு நல்ல கலர் மாதிரி சுண்டி வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த எண்ணெய் எல்லாம் உள்ளே அப்சார்ப் ஆகி திரும்பவும் வெளியே வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்போ இந்த எண்ணெயில் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தேவையான பொருள் எல்லாம் இந்த தொக்கோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் சேர்த்து
நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா மெதுவாக வேக எடுக்கணும். இதில் இருக்கிற ஈரப்பசை எல்லாம் போய் நல்லா திக்காகணும். இந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு நல்லா கலர் மாதிரி தளன்னு எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு மெதுவாக வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வருது. இப்போ கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். இது ஊறுகாய் மாதிரி நல்லா நமக்கு டேஸ்ட்டும் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் வெல்லம், சுத்தமான வெல்லத்தை சேர்த்து கலந்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது நீர்த்த மாதிரி ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் வெளியே வரணும். நல்லா கலர் மாதிரி நல்லா ஷைனிங்காக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னாக்கா தொக்கு ரெடி ஆகிடுது. பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு ஓரங்களெல்லாம் கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து சைடில் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்யும்போது தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், தொக்கு நல்லா திக்காகி நல்லா கலராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டு தொக்கை நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஈரமில்லாத நல்லா கழுவி காய வச்சா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இறக்கி ஆற வச்சுக்கலாம். இறக்குனதுக்கப்புறமா எவ்வளோ சூடுக்கு எண்ணெய் கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சுன்னா இதை நல்லா கிளாஸ் கண்டெய்னரில் இல்லைன்னா பீங்கானில் காற்று போகாமல் நல்லா மூடி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 10-15 நாளைக்கு மேலே கூட ஒரு மாதம் அளவு கூட நல்லாயிருக்கும். ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இஞ்சி தொக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.